This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. வணக்கம், வெல்கம் டு aliceblue YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கான்ட்ராக்ட் நோட் வந்து எப்படி ரீட் பண்றங்கிற ப்ராசஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. கான்ட்ராக்ட் நோட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து டெய்லி ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து கான்ட்ராக்ட் நோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒன்ஸ் வந்து பில் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விதின் 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் நோட் ரிசீவ் ஆயிரும். ஸோ ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட கான்ட்ராக்ட் நோட் வந்து செப்பரேட்டாக வரும், எம்சிஎக்ஸோட கான்ட்ராக்ட் நோட் செப்பரேட்டாக வரும். ஈக்விட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓட செக்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஆடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டியோட கான்ட்ராக்ட் நோட்டு. ஸோ இந்த ஈக்விட்டி கான்ட்ராக்ட் நோட்டில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கம்பெனியோட நேம் இருக்கும் அண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், செபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ட்ரேடிங் கோட் மெம்பர் எல்லாமே இருக்கும் செக்மெண்ட் வைஸாக. அதுக்கப்புறம் எங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் அண்ட் இன்வெஸ்டர் கிரீவியன்ஸோட மெயில் ஐடி, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரோட நேம் அண்ட் அவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசிசி அண்ட் கிளைண்ட் கோடுன்ட்டு கொடுத்துருக்கும். அதுதான் உங்களோட யூனிக் கிளைண்ட் கோட். ஸோ அது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கிளைண்ட், அட்ரஸ், ஸ்டேட், மொபைல் நம்பர், பேன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோட், உங்களோட என்ன பிரான்ச் அண்டர்ல இருக்குது அண்ட் பிரான்ச்சோட அட்ரஸ் உங்களுக்கு எல்லாமே அங்கே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் நோட்டோட நம்பர் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டேட் இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் நோட் ரிசீவ் ஆனது என்னையோட ட்ரேட் பண்ணதோட கான்ட்ராக்ட் நோட்டுன்னு நீங்கள் வந்து உங்களால் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ அதில் வந்து சப்போஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd October 2023 கான்ட்ராக்ட் நோட் வந்து நம்ம வந்து சாம்பிளுக்காக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து செட்டில்மெண்டோட நம்பர் அண்ட் செட்டில்மெண்ட் டேட்டோட இருக்கும். நீங்கள் என்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ ஸோ செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா T+1 நெக்ஸ்ட் டே தான் வந்து செட்டில் ஆகும். அந்த ஃபண்ட் எல்லாமே கிரெடிட் ஆகுறது, டெபிட் ஆகுறது எல்லாமே. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் இருக்கும், ஆர்டர் டைம் இருக்கும், ட்ரேட் நம்பர் இருக்கும், ட்ரேட் டைம் அண்ட் செக்யூரிட்டி இல்லை கான்ட்ராக்டோட டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் பை பண்ணியிருக்கிறீங்களா இல்லை சேல் பண்ணியிருக்கிறீங்களா, எவ்வளோ குவான்டிட்டி வந்து வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் கிராஸ் ரேட் பர் யூனிட் எவ்வளோ இருக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் ஒன்லி ஃபார் த கரன்சி. அதே மாதிரி கிராஸ் ரேட், ட்ரேட் பிரைஸ் பர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன ரேட்ல வாங்குறீங்களோ அந்த ரேட் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து ட்ரேட் ப்ரோ பிளான் அண்ட் F15 பிளான் இருந்துச்சு. இப்போ வந்து F15 பிளான் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் தான் வந்து காமிக்கும், பர் ட்ரேட் ஆர்டர் காமிக்காது. ஸோ அதனால வந்து brokerage பர் யூனிட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்பைனா ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து கீழே வந்து brokerage காலம்ல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு brokerage சார்ஜ் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். brokerage வந்து கீழே வந்து உங்களுக்கு விசிபிளாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக நம்ம எடுத்துருக்கிற கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஈக்விட்டியில் வெறும் பை மாத்திரம் தான் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச மாதிரி ஈக்விட்டியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேர்ஸ் வாங்குறதா இருந்துச்சுன்னா, டெலிவரியில் வாங்குறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃப்ரீ, brokerage வந்து இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த brokerage காலமே உங்களுக்கு வந்து தெரியாது, விசிபிளாக இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் ரேட் பர் யூனிட் இருக்கும், brokerage சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ரேட் வந்து இருக்குங்க இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதோட க்ளோசிங் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் நெட் டோட்டல் பிஃபோர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் இருக்குது, ஆர்டர் டேட்டு, என்ன டைம்ல நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க, எந்த டைம்ல உங்க ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் வந்து நீங்க வாங்கியிருக்கிறீங்க இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க என்னென்ன ஸ்கிரிப்ட்லாம் வாங்கியிருக்கிறீங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீழே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து கீழே வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க, அது டோட்டலோட ஆவரேஜ் எவ்வளோ, டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு காமிக்கும். ஸோ அதே மாதிரி ஏதாவது சேல் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டல் சேல், அதை டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல் பண்ணிக்கிங்க, டோட்டல் வேல்யூ எல்லாமே காமிக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் நம்பர் தெரியும். அதே மாதிரி பே இன் பே அவுட் ஆப்ளிகேஷன், அன்னையோட டே படி நீங்கள் வந்து aliceblue வந்து எவ்வளோ பே பண்ணணும், இல்லை வந்து aliceblue உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ 19,751 இந்த கிளைண்ட் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ டெபிட் இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த லெட்ஜர்ல இருந்து அந்த அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணப்படும். ஸோ நீங்க வந்து கொடுக்கறதா, நாங்க உங்களுக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா கிரெடிட் இருந்துச்சுன்னா உங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிரும், லெட்ஜர் அக்கௌண்ட்ல. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செபி டர்ன் ஓவர் சார்ஜஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்கோம், டோட்டல் என்எஸ்சியோட எக்ஸ்சேஞ்சோட சார்ஜஸ் எவ்வளவுங்கிற உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்கோங்க இன்ஃபர்மேஷன் வந்து, ஸ்டாம்ப் டியூட்டி, எஸ்டிடி எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்கோங்கிறது வந்துடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஐபிஎஃப்டி சார்ஜஸ், இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் சார்ஜஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம் இன்ஃபர்மேஷன் வந்துடும். நெட் பேயபிள், ரிசீவபிள் ஆர் பேயபிள்
டு கிளைம். ஸோ அதுக்கு சார்ஜஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து அலைஸ்ப்ளூக்கு எவ்வளவு, இல்ல நாங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுங்கிற உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் இதுல வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி உங்களோட லெஜர் பேலன்ஸ், உங்களோட நேத்து உங்களோட லெஜர் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இங்க வந்து விசிபிளா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சாம்பிளுக்காக நம்ம வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரீட் பண்ண கிளைண்ட்ஸோட சாம்பிளும் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷேர்ஸ் வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல ஏதாச்சும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ கால் வாங்கியிருக்கீங்களா, புட் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க, ஸோ அது எவ்வளோ குவான்டிட்டி வந்து சேல் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியும். பை பண்ணியிருக்கீங்களா, சேல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல ஒரு ஷோ ஆகும், பை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளஸ்ல ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பே இன் பே அவுட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை IBT 15 இருக்கு. IBT 15 ஒன்றுமே இல்லை, brokerage சார்ஜஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு எவ்வளோ brokerage சார்ஜ் ஆயிருக்குங்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நெட் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், இல்லை வந்து அலைஸ்ப்ளூ உங்களுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ டிடக்ட் ஆயிருக்கு, என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் டிடக்ட் ஆயிருக்குங்க பர்சன்டேஜ் வைஸாக எங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துரும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.